வேண்டும் ஐயா. ஒரு சொல் போதும் ஐயா, நான் குணமாக வேண்டும் ஐயா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார். பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார். பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார். பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார். இது அதிசயம், இது அற்புதம், உம்மாற்றலால் ஆகுமே. இது அதிசயம், இது அற்புதம், உம்மாற்றலால் ஆகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்நாபக அருளப்பர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட இயேசு தனிமையான இடத்திற்கு செல்லுகிறார். இந்த நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலையை பார்க்க வேண்டும். அவரோடு நெருக்கமாக இருந்த ஒரு மனிதர், தன் வாழ்விலே கலந்திருந்த ஒரு மனிதர், ஸ்நாபக அருளப்பர் இறந்து விட்டார் என்று வருத்தத்தோடு அவர் தனிமையான இடத்திற்கு செல்லுகிறார். ஆனால் அங்கு செல்லுகின்ற பொழுது பெரும் திரளான மக்கள் அங்கு கூடியிருந்த பொழுது அவர்களை பார்த்த உடனே ஆண்டவர் இயேசு தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் மறந்தவராக, தன்னுடைய கவலையை மறந்தவராக, தன்னுடைய துன்பத்தை மறந்தவராக ஆண்டவர் இயேசு அந்த மக்கள் மீது பரிவு கொண்டார் என்று இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுனுடைய உள்ளத்தை அருமையாக படம் பிடித்து காட்டுகிற ஒரு நிகழ்வுதான் இந்த நற்செய்தி. எந்த அளவிற்கு அவர் பரிவு கொண்டார் என்றால், அங்கிருந்த நோயாளர்களை அவர் குணமாக்கினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை இங்கு கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய இருக்கின்றார். மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் 40 முதல் உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது தொழுநோயாளரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார்,
உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று அந்த மனிதர் கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? தன் கைகளை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், நீ நலமாகு என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நான் விரும்புகிறேன், நீ குணமாகு என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு அதே வார்த்தையை தான் ஆண்டவர் பெரும் திரளாக கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் இன்று விரும்புகிறேன், உன்னுடைய நோய் இன்று நீங்க போகிறது என்று சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார். நான் விரும்புகிறேன். இன்னைக்கு உன்னுடைய நோய் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும், உன் சிந்தனையில் அது இருந்தாலும், உன் உடலில் இருந்தாலும், அல்லது உன் உள்ளத்தில் இருந்தாலும், அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும், இன்று நான் உன்னை குணப்படுத்த இதோ இந்த நேரத்தில் உன் முன்பாக நான் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நற்கருணையிலே இதோ நம் முன்பாக வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபித்து இந்த இறை வார்த்தை சிந்தனைக்குள்ளாக நாம் செல்லுவோம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. ஆண்டவருடைய இரத்த கோட்டை பெரிய சக்தியாக, அரணாக, கோட்டையாக மாறுகின்றது. இன்னைக்கு அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் அனைவரும் நுழைய இருக்கின்றோம். எனவே இந்த பாடல் வழியாக இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் என்று இந்த பாடல் வழியாக பாடி நாம் ஜெபித்து இந்த இறை செய்தியை கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எல்லோரும் கரங்களை தட்டி கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லோரும் சேர்ந்து, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவருடைய இரத்தம் நம்ம மேல் இருக்கின்ற பொழுது எதுவும் நம்மை தொட முடியாது. சாத்தானுடைய கட்டுகள் நம்மை தொட முடியாது, நோய்கள் நம்மை தொட முடியாது, சாத்தானுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளும் நம்மை நெருங்க முடியாது. ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுகப்படுத்துவார், குணப்படுத்துவார். பிரியமானவர்களே, ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். எல்லோரும், கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த நாள் மட்டும் நம்மை காத்த ஆண்டவர் வருகின்ற நாட்களிலும் நம்மை காப்பேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, நீ கவலைப்படாதே. நேற்று என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்ததே, நாளை எப்படி இருக்க போகிறதோ என்று தெரியவில்லையே, இன்று நான் இவ்வளவு துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று சொல்லி நீ கலங்கலாம். ஆண்டவர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகின்றார், இந்த நொடி பொழுது வரை நான் உன்னை பாதுகாத்து வந்திருக்கின்றேன். இனி வர இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். அரணும் கோட்டையுமாக இருந்து எனது இரத்த கோட்டைக்குள்ளாக நான் உன்னை வைத்து பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும்
காத்திடுவான். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. எல்லோரும் உலகிலே இருக்கும் அவனை விட என் தெய்வம் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லோரும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. நம்முடைய தெய்வம் இருளின் தெய்வம் அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இருளிலிருந்து ஒளிக்கு வந்த தெய்வம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாவ இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வருகிற தெய்வமாக இருக்கிறார், மீட்கிற தெய்வமாக இருக்கின்றார், மீட்பராக ஆண்டவர் இருக்கின்றார். எனவே இருளை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை, இருளிலே நாம் எப்பொழுதும் இருக்க தேவையில்லை. ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர், ஒளியிலே இருக்கின்ற ஆண்டவர், நம்மையும் ஒளிக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிற அளவும் நாம் பயப்பட தேவையில்லை, நாம் ஒளியில் தான் இருப்போம் என்று நம்பிக்கையோடு பாடுவோம். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலமானார், யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு பயப்படுவேன்? அவரே எனக்கு பலமானார், யாருக்கு பயப்படுவேன்? இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. எல்லோரும் இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை பாதுகாப்பது போல நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளையை மறந்து போனாலும் நான் உன்னை ஒருபொழுதும் மறவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். நான் உனக்கு நல்ல ஆயனாக இருப்பேன், நீ என்னுடைய மந்தையாக இருப்பாய், நான் உன்னை அபிஷேகம் செய்வேன், அபிஷேக தைலத்தால் நான் உன்னை பூச்சி நான் அர்ச்சிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். நீ கவலைப்படாதே என் பிள்ளையே, இதோ நான் உனக்காக இருக்கின்றேன். யார் உன்னை இந்த உலகத்தில் வெறுத்தாலும் நான் உன்னை ஒருபொழுதும் வெறுப்பதில்லை. இந்த உலகத்திலே கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆனது, அதே போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகின்றார். மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறார், அபிஷேகம் செய்கின்றார். உங்களை அபிஷேகம் செய்கின்றார். ஆயனை போல நடத்துகிறார், அபிஷேகம் செய்கின்றார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லோரும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லோரும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லோரும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. Praise the Lord, praise the Lord, hallelujah, 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 praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
எண்ணிக்கை புத்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம பார்க்கின்றோம். மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், இங்க 6 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு எப்படி உணவு கொடுப்பது என்று கேட்ட பொழுது கடவுள் அவர் மேல கோபம் கொள்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கை என்ன குறுகி விட்டதா? நீ குறுகி விடவில்லை அப்படின்னு பார்த்து அவர் சொல்லுவார். நம்ம சாதாரணமாக தமிழில் சொல்லுவோம்ல, என் கை என்ன சூம்பியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே வார்த்தைகளைத்தான் கொஞ்சம் அருமையான தமிழ் வார்த்தைகளை போட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. என் கை என்ன குறுகி விட்டதா? என் கை குறுகி விடவில்லை என்று சொல்லி அங்கு பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி 20 லட்சம் பேர் அங்கு உணவு அருந்துகிற அளவிற்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். பிரியமானவர்களே, இதே அற்புதத்தை தான் இன்று ஆண்டவரும் நமக்கு செய்ய இருக்கிறார். இன்னைக்கு ஒரு உண்மை நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு குடும்பத்தில் அந்த தாய் உடல்நிலை சரியில்லாமல் போகிறார், படுத்த படுக்கையாக மாறுகிறார். மருத்துவர்கள் அவருடைய ஒரு கை, வலது கை வலது கால், ஒரு கை ஒரு கால் அவருக்கு செயல்படாது, அது நீண்ட நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிடுகிறார்கள். கடவுள் பெரிய ஒரு கொடையாக குடும்பத்திற்கு கொடுத்தது என்ன தெரியுமா? ஆண்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, பெண்கள் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தி கொண்டு போயிடுவாங்க. கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது. பெண்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். ஆண்களுக்கு என்ன நடந்தாலும் பெண்கள் அந்த குடும்பத்தை சமாளித்து கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் பெண்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதாவது ஒன்று ஆகிவிட்டது என்றால் அந்த ஆண் உடைந்து போகி விடுவான், சரிந்து விடுவான். காரணம் என்ன? ஆண்கள் எப்பொழுதுமே பெண்களையே சார்ந்தே இருக்கிறார்கள். அதனால அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த குடும்பம் மிகவும் தடுமாறி போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்தை தான் அந்த குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்தது. அந்த பெண்மணி படுத்த படுக்கையாக மாறுகிறார். மருத்துவர்கள் சொன்னார்கள், உடனேலாம் குணப்படுத்த முடியாது, பிசியோதெரப்பி செய்யணும், இதுக்கு நாட்கள் எடுக்கும், அது சரியாகும் பொழுது தான் சரியாகும், சரியாகலாம், ஆகாமலும் போகலாம், அதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பெண்மணி மனம் நொந்து போய், கடவுளே, நான் எவ்வளவு பக்தியாக இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பக்திக்கு அளவே இல்லாமல் தினந்தோறும் ஆலயத்திற்கு வந்தேன், திருப்பலியில் பங்கெடுத்தேன், தவறாமல் நான் ஜெபமான சொன்னேன், நான் ஒப்புரவு வரிச்சாதனங்கள்லாம் தொடர்ச்சியாக நான் செய்தேன், எந்த ஒரு குறையுமே நான் வைக்கலை ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த குறை என்று சொல்லி மனதிற்குள்ளாக நொந்து கொண்டு இருந்தார். அவர் என்ன செய்தார்கள் என்றால், வீல் சேரில் தான் அமர்ந்து அவரை எங்கு இருந்தாலும் அவரை அழைத்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலை. ஒரு நாள் வீல் சேரில் உட்கார வைத்து ஆலயத்திற்கு அழைத்து வருகிறார்கள். இதே போல் அன்று திவ்ய நற்கருணை எழுந்தேற்றம் செய்து குருவானவர் அந்த நற்கருணை எடுத்து கொண்டு வருகின்றார். அந்த நற்கருணை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த பெண்மணி வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே அந்த நற்கருணையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஜெபிக்கவே தோணலை. இந்த நற்கருணை பார்க்கும்போது அவர்களுக்கு எதுவுமே ஜெபிக்க தோணலை. ஆனால் அவர்கள் கண்களில் இருந்து தண்ணீர் மட்டும் தாரை தாரையாக ஓடிக்கொண்டே இருந்தது. அழுது கொண்டே இருக்கின்றார், எதுவுமே கேட்கல. அப்படியே அழுதுகிட்டே அந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நற்கருணை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட அப்படியே போகிறார். கிட்ட செல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணி அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறார், எதுவுமே பேசலை. கிட்ட வந்தோனும் அந்த நற்கருணை பேழை மீது தன்னுடைய கைகளை வைத்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? கைகளை வைத்த அந்த நொடி பொழுதே அந்த பெண்மணியின் உடலுக்குள்ளாக ஏதோ மின்சாரம் பாய்வதை போல ஒரு உணர்வை உணர்ந்து கொண்டார். அந்த பெண்மணி அந்த வீல் சேர்லேருந்து எந்திரிச்சு நின்னாங்க. எந்திரிச்சு நின்று அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். அங்கு அந்த நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அந்த இடத்துல குதிச்சு துள்ளி குதிச்சு அந்த இடத்துல இருந்து அங்கு சென்றதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அற்புதங்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கண்ணீரோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய நோய்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் தான், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நோயை அவர் ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய சுமைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய கவலைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார், நமக்கு விடுதலையை கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், பலம் கொடுக்கிறார். இந்த தெய்வம் நமக்கு ஆறுதலின் தெய்வமாக, நமக்கு சுகத்தை குணத்தையும் அள்ளி கொடுக்கிற தெய்வமாக நமக்காக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரைத்தான் நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். விடுதலை பயண புத்தகம் 13வது அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் நித்தமும் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கின்றோம்.
ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன் அவர் பயணம் சென்றார். இரவிலும் பகலிலும் அவர்களை விட்டு அவர் விலகவே இல்லை என்று சொல்லி நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இந்த தெய்வம் இன்று உங்களை பார்த்தும் இதுதான் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. பகலிலும் இரவிலும் எந்த நொடி பொழுதும் நீங்கள் உறங்கி கொண்டிருக்கலாம், ஆனால் நான் உறங்குவதில்லை. நான் விழித்து கொண்டே இருக்கிறேன். ஏன்? உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறேன், உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், உங்கள் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இன்று நம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் இந்த நற்கருணை வடிவிலே. நம்மை வெறுமையாக அவர் விட்டு சென்று விடவில்லை. உயிர்த்த ஆண்டவர் உயிர்த்து ஏதோ அவர் மேலே எழுந்து விட்டார் என்று அல்ல, நான் இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வெறும் வார்த்தைகளால் அவர் சொல்லவில்லை. அவர் வாழ்ந்து காட்டி தன்னையே உணவாக கொடுத்து இந்த நற்கருணை வடிவிலே கொடுத்து இந்த நற்கருணையிலே இதோ நான் உயிரோடு இருக்கின்றேன், என்னை நீ உற்று நோக்கிப்பார், உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன், உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நான் இன்று கேட்க தயாராக இருக்கின்றேன், உன் கண்ணீரை இன்று நான் துடைக்க தயாராக இருக்கின்றேன், உன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை இன்று நான் நிகழ்த்த தயாராக இருக்கின்றேன், நீ நினைத்து பார்க்காத, நீ எதிர்பார்க்காத பெரிய அற்புதங்களை எல்லாம் இன்று நான் நிகழ்த்த தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவர் இன்று நம் மத்தியிலே பெரிய அற்புதம் செய்ய இருக்கிறார். பிரியமானவர்களே, பத்திரிகையில் வந்த ஒரு துணுக்கு, ஒரு மனிதன் ஜோசியக்காரன்ட்ட போகிறான். அங்கே போயிட்டு, ஐயா ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த ஜோசியக்காரர் சொன்னார், நல்ல நாள் தானே பார்த்துரும் வா, திங்களோ மங்கள் என்பார்கள், செவ்வாயோ வெறுவாய் என்பார்கள், புதனோ மதன் என்பார்கள், வியாழனோ பாலோ என்பார்கள், வெள்ளியோ கன்னி என்பார்கள், சனியை பற்றி கேட்கவே வேண்டாம், ஞாயிறு பாச கயிறோ என்பார்கள். அதனால் இந்த 7 நாள் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு நல்ல நாளில் நீ போய் ஏதாவது நல்ல காரியத்தை செய் அப்படின்னு சொன்னாராம். அவன் மூளை குழம்பி போய் திரும்ப வந்துட்டான். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் படைத்த எல்லா நாளுமே நல்ல நாட்களாக இருக்கிறது. ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நொடி பொழுதும் நல்ல நொடி பொழுதாக இருக்கிறது. அதே போல தான் இன்று ஆண்டவர் நம் மத்தியிலே அருமையான ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் பல்வேறு நோய்களால் துன்புறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் எந்தெந்த நோயினால் துன்புறுகிறீர்களோ அந்த நோயிலிருந்து இன்று ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆண்டவர் உங்களை தொடப் போகிறார், உங்களோடு பேச போகிறார், உங்களோடு பயணம் செய்ய போகிறார். அந்த ஆண்டவர் உங்கள் அருகிலே வருகின்ற பொழுது அவரை உற்று நோக்குங்கள், விட்டு விடாதீர்கள். ஆண்டவரே, உம்மால் மட்டும்தான் இதை நிகழ்த்த முடியும், உம்மால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும், உம்மால் மட்டும்தான் எனக்கு குணம் கொடுக்க முடியும். நான் யார் மேலே நம்பிக்கை வைக்கல, உம்மை மட்டுமே நம்பி நான் வந்திருக்கிறேன், நீர் மட்டும்தான் விடுதலை தர முடியும். இந்த நம்பிக்கையான உறுதியான ஒரு விசுவாசத்தோடு இன்னைக்கு ஆண்டவரை நாம் வரவேற்போம். நம் உள்ளத்திற்குள்ளாக நம் மத்தியிலே ஆண்டவரை இப்பொழுது வரவேற்று பாடி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நாவசைத்து பேசாத என் நாவும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. எழிலேதும் காணாத
என் கண்ணும் கூட வரமான உன் வதனம் காண செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் நிலையிலே நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். நோயாளிகள் மீது அவர் பரிவு கொண்டார் என்று வாசிக்க கேட்டோம். அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 35 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தாயா? தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தாயா? அந்நியனாக இருந்தேன், வரவேற்றாயா? ஆடையின்றி இருந்தேன், ஆடை அணிவித்தாயா? நோயோடு இருந்தேன், கவனித்து கொண்டாயா? சிறையில் இருந்தேன், பார்க்க வந்தாயா என்று கேட்கிற ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவரும் பசியோடு தாகத்தோடு அந்நியராக ஆடையின்றி நோயோடு சிறையில் இருப்பவர்களைப் போல வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார் என்று. அதே போல நம் ஆண்டவர் இயேசுவும் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். இன்று அவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கின்றார். யாரெல்லாம் தலையிலே பிரச்சனை, கண்களிலே, காதுகளிலே, வாயிலே, மூக்கிலே இந்த பிரச்சனைகள் உள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று ஆண்டவர் தொட இருக்கின்றார். என் அன்பு மகனே, மகளே, நீ கலங்காதே. ஒற்றை தலைவலியால் நீ துன்புறுகின்றாயா? தலைவலி என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றதே, தலை வெடிப்பது போல இருக்கின்றது, தலை பெரிய பாரமாக இருக்கின்றது, தலையில ஏதோ ஒரு ஏறி நிற்பது போல நான் உணர்கின்றேன். என் கண்களிலே பார்வை சரியாக இல்லை, என் கண்களிலே எரிச்சல், கண்களிலே சதை வளைந்திருக்கிறது, என் கண்களிலிருந்து தண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கின்றது, என் காதுகளிலே சரியாக நான் கேட்க முடியவில்லை, சத்தத்தை நான் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, என் வாய்களுக்குள்ளாக பிரச்சனை, என் தொண்டையிலே பிரச்சனை, என் குரல் வளையிலே பிரச்சனை, என் நாக்கிலே பிரச்சனை, வாயிலே புண்கள், நான் துன்புற்று கொண்டிருக்கிறேன். என் மூக்கிலே நான் சளி தொல்லையினாலே, ஜலதோஷ தொல்லையினாலே, சைனஸ் தொல்லையினாலே, பல்வேறு நோய்களால் நான் துன்புற்று கொண்டிருக்கின்றேனே. ஆண்டவரே, எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இன்று நீர் மட்டும் தான் தொட முடியும். அன்று நீர் நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தியது போல இன்று இவர்களுடைய தலையின் மீது நீர் கரங்களை வைத்து தலையிலே, காதுகளிலே, மூக்கிலே, கண்ணிலே, வாயிலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரே நீரே இப்பொழுது தொட்டு குணப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது நீர் இறங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வல்லமை இறங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர்தாம் சொல்லி இருக்கின்றீர், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்கே 2-3 பேர் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னவரே, இதோ விசுவாசத்தோடு ஒரே பக்தியோடு ஒரே குடும்பமாக உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உம்மால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும், நீர் மட்டும்தான் சுகம் தர முடியும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து குணம் தாரும். ஆண்டவரே, குணம் தாரும். இயங்குகின்ற என் இதயம் கூட உம் ஆற்றலாலே அருள் தந்து இயங்க செய்வீரே. சீரற்று இயங்குகின்ற
உருகுகின்ற என் இதயம் கூட உன் ஆற்றலாலே அருள் தந்து இயங்க செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இரண்டாம் நிலையிலே நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற இறைவனாக நம்முடைய இறைவன் இருக்கின்றார். உலகிலேயே மிக குறைந்த நேரம் உறங்கும் பாலூட்டி உயிரினம். நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், மிருக காட்சி சாலைகளிலே நாம் பார்த்திருப்போம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும்தான் உறங்குமாம். சில நேரங்களில் வெறும் 10 நிமிடம்தான் அது ஒரு நாளைக்கு உறங்கும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அந்த ஒட்டக சிவிங்கி. திருப்பாடல் 121:4 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று. நம்முடைய தெய்வம் கண் விழித்து உறங்காமல் நம்மை பாதுகாக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். இன்று நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற இந்த தெய்வம் இந்த இரண்டாவது நிலையிலே யாரெல்லாம் இதயத்திலே பிரச்சனையோடு, இதய நோயோடு, நுரையீரல் பிரச்சனையோடு, மாரடைப்பு பிரச்சனை என்று சொல்லி இந்த பிரச்சனைகளால் துன்புறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று ஆண்டவர் தொடுகின்றார். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இதயத்திலே பிரச்சனைகள் என்று சொல்லி அடிக்கடி என்னுடைய நெஞ்சு வலித்து கொண்டே இருக்கின்றது, என் நெஞ்சில ஏதோ பாரமாக இருக்கின்றது, என் நெஞ்சு ஒன்றுமே என்னால் செய்ய முடியவில்லை, என்னால் மூச்சு விடவிடவில்லை, பதட்டமாக இருக்கிறது என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நுரையீரலிலே பிரச்சனை, மாரடைப்பு என்று சொல்லி இதயத்திலே ஸ்டென்ட் வைக்க வேண்டும் அல்லது இதய கருவி பொருத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் என்று பல்வேறு இதய கோளாறுகளால் துன்புறுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய இதயம் எவ்வாறு சிறப்பாக துடித்து கொண்டிருந்ததோ அதே போல உம்முடைய இதயத்தை போல இங்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இதயத்தையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. பெரிய விடுதலை நீர் கொடுப்பதற்காக நன்றி. எசாயா புத்தகம் 40:31 நாங்கள் வாசிப்பது போல, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர் புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல ரெக்கைகளை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார் என்ற இந்த வார்த்தைகளுக்கு ஏற்பாண்டவரே இந்த மக்கள் ஒவ்வொருவரும் சோர்ந்து போகாதவாறு, அவர்கள் வாழ்க்கையில வேதனையோடு இருக்காதவாறு, இவர்கள் நடந்து போகின்ற பொழுது களைப்படையாதவாறு இவர்களுக்கு நீர் ஆசிரை பொழிந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமை 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 இறங்குவதற்காக நன்றி. இவருடைய இதயங்களை நீ தொடுவதற்காக, இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடைப்புகளும் ஆண்டவரே இந்த நொடி பொழுது மறைந்து போவதாக, இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோளாறுகளும் இந்த நொடி பொழுது இவர்களை விட்டு விலகுவதாக. யாருக்காக எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். பெரிய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே, பெரிய விடுதலை உம்முடைய தொடுகின்ற கரம் இப்பொழுது அவர்களை தொட்டு இதயத்தை தூய்மையாக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பாய்ந்த கரத்திலிருந்து பாய்ந்தோடி அந்த ரத்தம் அவருடைய இதயத்திற்குள்ளாக பாய்ந்து செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது விடுதலை கொடும், தொடும் ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வலுவிழந்த என் வயிறும் கூட இரக்கத்தால் சுகம் தந்து வாழ செய்வீரே.
அதனாலே வலுவிழந்த என் வயிறும் கூட இரக்கத்தால் சுகம் தந்து வாழ செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். மூன்றாவது நிலை, தடைகளை தகர்த்தெறிகின்ற இறைவனாக நம்முடைய இறைவன் இருக்கின்றார். விடுதலை பயண புத்தகம் 14வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். மோசே 6 லட்சம் மக்களை அழைத்து கொண்டு பயணம் மேற்கொள்ளுகிறார். அப்பொழுது கீழே காற்றை வீச செய்து இரவு முழுவதும் ஆண்டவர்களோடு பயணம் செய்கின்றார். அவர்கள் கடலை கடக்க வேண்டிய அந்த நிலை வருகின்ற பொழுது அவர்களை பின்வாங்க வைத்து கட்டாந்தரையாக்கி இஸ்ரேல் மக்கள் அருமையாக கடந்து செல்ல ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோர்தான் நதி, யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம். உடன்படிக்கை பேலை சுற்றி குருக்கள் இருக்கிறார்கள். இந்த யோர்தான் நதியை அவர்கள் கடந்து செல்வதற்கு அவர்களை தொட்டவுடனே அந்த தண்ணீர் விளங்குகின்றது. யோர்தான் நடுவே வறண்ட நிறமாக அது மாறியது என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. மனிதர்களுக்குத்தான் எல்லைகள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவருக்கு எல்லையே கிடையாது. அவர் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் எப்படியாவது அவர் அற்புதங்களை செய்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகின்றார், நம்மை ஆனந்தத்திலே மூழ்க செய்கின்றார், நம்மை ஆசீர்வாதத்தோடு வாழ அவர் அருள் செய்கின்றார். அவர் அற்புதம் செய்யக்கூடிய இறைவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிலையிலே வயிறு கோளாறு, வயிற்று வலி, கிட்னியில பிரச்சனை சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக செபிக்க இருக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த ஆலயத்திலே கூடி செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளிலே சிறப்பாக வயிறுகளிலே கோளாறு, வயிற்று வலி, கிட்னியிலே பிரச்சனை என்று சொல்லி செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, பல மாதங்களாக என்னுடைய வயிற்று வலி தீரவே இல்லை, நான் வாழவே விரும்பவில்லை, நான் செத்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வயிற்று வலி காரணமாக அந்த வயிற்று வலி கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்லி என்னுடைய கிட்னி செயலிழந்து விட்டது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இனி நான் வாழ முடியாது, வெகு நாட்கள் நான் வாழ முடியாது என்று சொல்லி அழுது புலம்புகிற பிள்ளைகளையும், வயிற்றுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உடைய கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். குடலிலே பிரச்சனை என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காகவும், கல்லீரலிலே பிரச்சனை என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காகவும் இந்த நேரத்தில் நீர் அவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த வலி தீரவே இல்லை, இந்த வேதனை பல நாட்களாக நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் நான் இந்த வலியோடு வாழ வேண்டும்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு நான் இந்த போராட்டத்தை அனுபவிக்க வேண்டும்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு நான் இந்த துன்பத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அழுது ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய கரம் அவர்களை தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நொடி பொழுது அவர்கள் பெரிய விடுதலையை பெற்று இந்த ஆலயத்திலிருந்து இன்று செல்லுகின்ற பொழுது ஆண்டவரே, அவர்கள் ஆசீரை பெற்றவர்களாக, சுகம் பெற்றவர்களாக, குணம் பெற்றவர்களாக இன்று அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் ஆண்டவரே. பெரிய அற்புதத்தை இங்கு நீர் நிகழ்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலற்று முடமான என் கால்கள் கூட
சீரான உம் பாதை நடக்க செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நான்காம் நிலை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற ஆண்டவர் நம்முடைய நற்கருணை ஆண்டவர். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருந்த மனிதனை ஆண்டவர் சொல்லுகின்றார், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து போ என்று சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். 18 ஆண்டுகளாக நிமிர்ந்து பார்க்க முடியாத அந்த கூனியை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்து நிமிர்ந்து நடக்க செய்கின்றார். நாள்பட்ட பிணி, தீராத நோய்கள் எல்லாவற்றையும் இன்று ஆண்டவர் கண்ணோக்குகிறார். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த நிலையிலே கையிலே பிரச்சனை, கால்களிலே பிரச்சனை, மூட்டு வலியால் துன்புறுவோர், வாத நோயினால் துன்புறுவோர் அனைவருக்காகவும் இந்த நிலையிலே நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, தர்மியான இந்த நிலையிலே ஆண்டவரே, பல நாட்களாக என்னுடைய கையிலே இருக்கின்ற இந்த வலி, என் கையிலே வளர்ந்திருக்கின்ற இந்த சதை, என் எலும்புகளுக்குள்ளாக இருக்கின்ற இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் கால்களிலே நடக்க முடியாமல் நான் துன்புறுகின்றேன். கால்களிலே சொல்ல முடியாத வலி, என் மூட்டுகளிலே சொல்ல முடியாத வலி, என் இடுப்பிலே சொல்ல முடியாத வலி, இந்த வாத நோயினாலே நான் துன்பப்பட்டு நடக்க முடியாமல் என்னை ஆண்டவரே சேர்ல வைத்து, வீல் சேர்ல வைத்து தள்ளி செல்லுகிறார்கள். என் வாழ்க்கையில இவ்வளவு சோதனைகளை நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய கை கால்கள் ஆண்டவரே நன்றாக இல்லாததினால எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு துன்பம் என்று சொல்லி வேதனையோடு, துன்பத்தோடு, அவமானத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய உள்ளத்தை கண்ணோக்குகிற தெய்வமாக இருக்கின்றீர். உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை அறிகின்ற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் நினைத்தால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இதுதான் நாங்கள் பாடுகின்றோம். ஒரே ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும், நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வோம், சுகம் பெறுவோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது உம்மை தவிர வேறு யாரிடமும் செல்ல முடியாது. காரணம், மருத்துவர்கள் மருந்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். குணம் கொடுக்கிறவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. சுகம் கொடுக்கிறவர் நீர் மட்டும்தான். எனவே மருத்துவரை விட நாங்கள் உண்மையே நம்பி இருக்கின்றோம். உம்மீது நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்று சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கின்றோம். கைகளிலே கால்களிலே மூட்டு வலி, வாத நோய் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீர் தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நீர் அவர்களை தொடுவதற்காக நன்றி. பெரிய விடுதலை இப்பொழுது அவர்களுக்கு நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அக்கினியின் அபிஷேகம் இறங்குவதற்காக நன்றி. இந்த இடம் முழுவதும் ஆவியானுடைய பிரசன்னம் நிறைந்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதியும். விடுதலையோடு அவர்கள் மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்ப தேவையான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும். தொழுநோயால் துடிக்கின்ற என் உடலும் கூட துயர் நீங்கி உன் நாமம் துதிக்க செய்வீரே. தொழுநோயால் துடிக்கின்ற என் உடலும் கூட துயர் நீங்கி உன் நாமம் துதிக்க செய்வீரே.
மனமெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஐந்தாம் நிலை, நம்முடைய இறைவன் குணமளிக்கும் இறைவனாக இருக்கின்றார். கேரள மாநிலம் துறவூரைச் சேர்ந்த அசிந்திரா என்ற 8 வயது சிறுமி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகின்றார். மருத்துவர்கள் பரிசோதிக்கிறார்கள். பரிசோதித்துவிட்டு அவருக்கு இரத்த புற்றுநோய் என்று சொல்லிவிடுகிறார்கள். 10 மாதங்கள் சிகிச்சை பெறுகின்றார். பலன் அளிக்கவில்லை. உடல் முழுவதும் கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது அந்த குடும்பம் ஆலயத்திற்கு வருகிறது. நற்கருணை ஆண்டவருடைய முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கின்றது. பிரியமானவர்களே, கண்ணீரோடு அந்த குடும்பம் ஜெபிக்கின்றது. பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த 8 வயது சிறுமி, அந்த குடும்பம் கதறலை பார்த்த ஆண்டவர், நற்கருணையில உயிரோடு வீற்றிருக்கின்ற ஆண்டவர், நான் உன்னுடைய சுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர், என்னிடத்திலே நீ வா, உன்னுடைய குறைகளை சுமைகளை என்னிடம் இறக்கி வை என்று சொன்ன ஆண்டவர் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்தார். பிரியமானவர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறார்கள், கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து விட்டு மீண்டும் மருத்துவமனைக்கு செல்லுகிறார்கள். சென்று அந்த குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை செய்கிறார்கள். மருத்துவர்கள் அந்த இரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்கிறார். அவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு அந்த மருத்துவர் சொல்றாரு, நீங்கள் போன தடவை வந்தப்ப இந்த குழந்தைக்கு இரத்த புற்றுநோய் இருந்தது, இப்பொழுது அந்த குழந்தை முழுமையாக சுகம் பெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, முழுமையாக சுகம் பெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள். நம்முடைய ஆண்டவர் குணம் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். இந்த நிலையிலே தொழுநோய், தோல் வியாதி, கேன்சர் வியாதியினாலே துன்புறுவோருக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இன்று உலகம் முழுவதும் மக்கள் தோல் நோயினாலும் தொழு நோயினாலும் குறிப்பாக கேன்சர் வியாதியினாலும் துன்புற்று கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, எவ்வளவோ நவீன மருந்துகள் எல்லாம் வந்தாலும் இன்று இந்த கேன்சர் வியாதியை குணப்படுத்த முடியாமல் பல உயிர்களை நாங்கள் இன்று இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யக்கூடியவர், நீர் அதிசயம் செய்யக்கூடியவர். இந்த நொடி பொழுது யாரெல்லாம் கேன்சர் வியாதியினாலே துன்புறுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த கேன்சர் கட்டியினாலே துன்புறுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தொடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது ஒருவருக்கு நீர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நொடி பொழுது உமது அபிஷேகம் அவருக்குள்ளாக இறங்கட்டும். இன்னும் யார் யாருக்காகலாம் இந்த மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த கேன்சர் வியாதி, தோல் வியாதி, தொழுநோய் வியாதி என்று சொல்லி எங்கெல்லாம் வேறு இடங்களில் இருக்கிற மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்கள் எங்கு இருந்தாலும் ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் உம்முடைய வல்லமை குணப்படுத்த முடியும். நீர் விடுதலை கொடுக்க முடியும். நீர் ஆசீர்வாதத்தினாலே சுகப்படுத்த முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர்களால் இது முடியாது, மருத்துவர்களால் முடியாது. மருத்துவர் ஹியூமோ கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார், மாத்திரை மருந்துகள் கொடுப்பார், குணம் தர முடியாது ஆண்டவரே. இன்று பல உயிர்களை நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நோயை ஆண்டவரே நீர் இந்த உலகிலிருந்து அகற்ற முடியாது ஜெபிக்கிறோம். மக்களுடைய உள்ளங்களிலிருந்து நீர் இந்த நோயை நீக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெரிய விடுதலை ஆண்டவரே உம்மால் மட்டும்தான் முடியும். நீர் மட்டும்தான் குணமாக்க முடியும். உம்மீது நம்பிக்கை வைத்தவர்களாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த தோல் வியாதியினாலே பலர் மக்களை பார்ப்பதற்கே அஞ்சுகிறார்கள். என்னுடைய முகம் பார்ப்பதற்கு மிகவும் மோசமாக இருக்கிறது, என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள் இந்த தோல் வியாதியினாலே மக்களிடத்தில் என்னாலே மிகவும் நெருங்கி பழக முடியவில்லை, பேச முடியவில்லை. என்னை பார்த்தாலே எல்லாரும் அருவருப்பாக பார்க்கிறார்கள். என்னிடம் பழகின்ற பொழுது யோசித்து பழகிறார்கள். எனக்கு கேன்சர் வியாதி என்று தெரிந்து என்னிடம் பேசுவதற்கே யோசிக்கிறார்கள் என்று சொல்லி துன்புறுகிற இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய விடுதலை, பெரிய விடுதலை இப்பொழுது நீர் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. உமது ரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் கழுவி தூய்மையாக்குவதற்காக நன்றி. இந்த நொடி பொழுது பெரிய அற்புதம், அதிசயம் நிகழ்ந்தேறி கொண்டிருப்பதற்காக இந்த ஆலயத்தில் ஆண்டவரே நீர் பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கை பயணத்திலே நோய் நொடியோடு அல்ல, ஆரோக்கியமான ஒரு வாழ்வோடு வாழ ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. அற்புதம் காணும் இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆறாம் நிலை. நம்முடைய இறைவன் உதவி கரம் நீட்டும் இறைவனாக இருக்கின்றார். திருப்பாடல் 31:22 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டிய போது நீர் என் கொஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். எசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன் கடவுள், உனக்கு உதவி செய்வேன், நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அஞ்சாதீர்கள், நான் உங்களுக்கு உதவி கரம் நீட்டக்கூடிய இறைவனாக இருக்கிறேன். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு உதவி கரம் நீட்டுகிற இறைவனாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிலையிலே திருமணம் நடைபெற குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகள், சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டவைகளுக்காக இப்பொழுது சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அன்பான ஆண்டவரே, பல வருடங்களாக எனக்கு திருமணமாகாமல் நான் துன்புறுகிறேனே என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கல என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், எவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவரே. திருமணம் ஆகியும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்கின்றது. நாங்கள் எந்த பக்கம் சென்றாலும் பிரச்சனை, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, நாங்கள் பேசினாலும் பிரச்சனை, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை. சமுதாயத்தில் அவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கின்ற பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கின்ற பிரச்சனை, அண்ணன் தம்பிகள், அக்கால் தங்கைகள் என்று சொல்லி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ ஆசைப்படுகிறோம். ஆனால் எதை செய்தாலும் எங்களுக்கு தோல்வியாக முடிகிறது. எங்கள் குடும்பத்தில் ஒரே போராட்டமாக இருக்கிறது. சாத்தானுடைய கட்டுகள் எங்கள் குடும்பத்தை ஆட்கொண்டு இருப்பதை போல நாங்கள் உணர்கிறோம். எங்கள் குடும்பத்திலே ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக உடல் நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், அல்லது இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அடி மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு முறை எழுந்து நிற்க நாங்கள் முயற்பட்டாலும் முடியவில்லை. ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் விழுக்காட்டப்படுகின்றோம், துன்பத்திலே தள்ளப்படுகின்றோம், சோதனையோடு இருக்கின்றோம். யார் எங்களுக்கு விடுதலை தர முடியும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணோக்கி பாரும். குடும்பத்தில் திருமணமாகாமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதித்து
நல்ல மணமகனை மணமகளை அவர்களுக்கு கொடுத்த திருமணம் மறுச்சானத்தில் அவர்கள் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்க திரு குடும்பத்தை உருவாக்க நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்பொழுது நீர் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பத்தில் கூட எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீர் இப்பொழுது உமது வார்த்தைகளாலே தீர்த்து வைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். மன மாற்றத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுகிறோம். ஒருவேளை இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் தாங்கள் உள்ளத்திலே பகைமையோடு வெறுப்போடு குடும்பத்திலே பிரச்சனைகளை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தால் இந்த நொடி பொழுதே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, தொடும் மன மாற்றத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். இன்று இங்கு ஆலயத்திலிருந்து அவர்கள் வெளியே செல்கின்ற பொழுது நான் என் குடும்ப உறுப்பினர்களை மன்னித்து விட்டேன், எனக்கு எதிராக துரோகம் செய்தவர்களை நான் மன்னித்து விட்டேன், நான் எனக்கு எதிராக எல்லா தீமை செய்தவர்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செல்லட்டும். உள்ளத்திலே பகைமை இல்லாதவர்களாக, வெறுப்பு இல்லாதவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்லட்டும். பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உமது அபிஷேகம் இறங்கட்டும். தொடும் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே, ஆசீர்வதித்து வழிநடத்தும். சோகத்தால் தினம் வாழும் போதும் மாறாத பாசத்தில் மகிழ செய்வீரே. தீராத சோகத்தால் தினம் வாழும் போதும் மாறாத பாசத்தில் மகிழ செய்வீரே. காணும் இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அன்பார்ந்தவர்களே, இது கடைசி நிலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பொதுவான பிரச்சனைகள், குழந்தை வரம், உடல்நல குறைவு சம்பந்தப்பட்ட காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். இப்போ சொன்ன நோய்கள் தேவைகள் இல்லாமல் இன்னும் எத்தனையோ தேவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். எல்லாவற்றிற்காகவும் இந்த நிலையில் ஜெபிக்க இருக்கிறோம். நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு நீங்களும் நான் சொல்ல சொல்ல நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள். இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், உம் காயங்களால் என்னை சுகப்படுத்தும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எந்தன் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமேன், 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 ஆமேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவர் இப்பொழுது உங்களை நோக்கி கொண்டிருக்கின்றார். எல்லா தேவைகளையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார்.
உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம் முன்பாக இருக்கிறார். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு முறையும் எங்களை தேடி வருகின்றீர். எங்கள் குறைகளை எல்லாம் கண்ணோக்குகிறீர். ஆண்டவரே, எங்கள் குறைகளை நீர் பெரிதுபடுத்தாமல் நாங்கள் வேண்டுகிற எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறீர். நாங்கள் ஜெபிக்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறீர். நாங்கள் கேட்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமையால், உமது ஆசீர்வாதத்தினாலே நீர் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இன்னும் எங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் உள்ளத்திலே நாங்கள் ஏங்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த தேவைகள் ஆண்டவரே உமக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கையில எதையெல்லாம் கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும், எங்கு கொடுக்க வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் உள்ளத்து தேவைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். உமது இதய விருப்பத்திற்கு ஏற்ப எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தருளும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்புயரிலும் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் நமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறைவனிடம் ஆகிறோம்.
ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழுள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். மிக வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழ உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. அதோடு சேர்ந்து இன்று நாம் அருமையான ஒரு நற்கருணை ஆசீர்வாதத்திலே பங்கெடுத்திருக்கின்றோம். அதே வேளையிலே சனிக்கிழமையாக இன்று அன்னை கன்னிமரியாளை நினைவு கூர்ந்து அந்த அன்னை தன் திருமகளிடமிருந்து பரிந்து பேசி பெற்று கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தியவர்களாகவும் இந்த திருப்பலியிலே நாம் இப்பொழுது பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். மோயிசன் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது அவருடைய முகம் ஒளிர்ந்தது என்று விவிலியம் சொல்லுகிறது. அதே போல இன்னைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக இங்கே இருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் என் கண்களுக்கு முன்பாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன? அவர் அங்கு சந்தித்த அந்த ஆண்டவரை இங்கு நாமும் இந்த நற்கருணையிலே சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் நம் மத்தியிலே பயணம் செய்து பவனியாக வந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி இருக்கிறார். இந்த அருமையான இந்த வேளையிலே, ஒளிர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரிடத்தில் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்னை கன்னிமரியாளை போல நாங்கள் எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டிருக்க, ஒளி நிறைந்தவர்களாக வாழ, உயிர்த்த ஆண்டவர் இருளின் ஆண்டவர் அல்ல, ஒளியின் ஆண்டவர் என்பதை எங்கள் திருமுழுக்கிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியிலே நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்து காட்ட, ஒளியால் நிறைந்திருக்க, எங்கள் உள்ளமும் எங்களுடைய இல்லமும் நாங்கள் செல்லுகின்ற இடமும் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களும் எப்பொழுதுமே ஒளி பெற்றவர்களாக நாங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க ஒரு சாட்சிகளாக வாழ தேவையான ஆசீர்வாதங்களை தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே உருக்கமாக நாம் மன்றாடுவோம். திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
நான் பாவி இயேசுவே என்ற இந்த பாடலை நாம் அனைவரும் அந்த முதல் பல்லவியை சேர்ந்து பாடுவோம். நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. எல்லோரும் சேர்ந்து நான் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு சரணாகதியா ஒப்பு கொடுத்தவர்களாக கரங்களை உயர்த்தி நம்மை ஆண்டவரிடத்துல சரணாகதியா ஒப்பு கொடுக்கும். மீண்டும் மீண்டும் ஒரு முறை நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. அன்பான ஆண்டவரே, தர்மையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய பாவங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நீர் விரும்புவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, பாவிகளாகி எங்களை நீர் நேசிக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய பாவங்களை நீர் வெறுக்கிறீர். ஆண்டவரே, எத்தனை முறை எங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் உமக்கு உம்முடைய கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து உம்மை மறுதலித்திருக்கிறோம். உம்மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். பலமுறை உம்மை பார்த்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. அன்பான ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு அருமையாக நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பது உறவுகள். மனிதன் தனிமையாக வாழ முடியாது என்பதை நீர் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீர். உறவுகளால் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்வுதான் மனித வாழ்வு. ஏனென்றால் தனிமையாக மனிதன் இருந்ததை கண்ட நீர், நீ தனித்து இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு துணையை தருவேன் என்று சொல்லி ஆணுக்கு பெண்ணை துணையாக நீர் கொடுத்து உறவுகளை கட்டி எழுப்பியவர் நீர். ஆண்டவரே, அதன் வழியாக நீ பழுகி பெருகி வாழ வேண்டும். குடும்ப உறுப்பினர்களோடு நீர் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று நீர் பணித்தீர். ஆனால் எங்களுடைய சுய நலத்தினாலே, எங்களுடைய ஆணவத்தினாலே, எங்களுடைய பொறாமையினாலே, எங்களுடைய கோபத்தினாலே, எங்களுடைய விட்டு கொடுக்காத தனத்தினால் ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக எவ்வளவு பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம், எவ்வளவு தீமைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். மன்னிக்காமலும் அன்பு செய்யாமலும் விட்டு கொடுக்காமலும் எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுதெல்லாம் உமக்கு எதிராகவே நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை மறந்து நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் ஆண்டவரே மனமிருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவரே, மனிதனை இந்த உலகத்திற்குள்ளாக நீர் படைப்பதற்கு முன்பாக எவ்வளவு அழகாக இயற்கை செல்வங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நீர் வடிவமைத்தீர். ஆண்டவரே, காரணம் மனிதனுக்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது. அவன் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவன் தாகத்தோடு இருந்து விடக்கூடாது, பசியோடு இருந்து விடக்கூடாது, அவன் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்து விடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து படைத்தீர். கடைசியாகத்தான் மனிதனை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தினீர். காரணம், அவன் இயற்கையோடு ஒன்றித்து வாழ வேண்டும், இயற்கையை நேசித்து வாழ வேண்டும் என்று நீர் விரும்பினீர். ஆண்டவரே, ஆனால் நாங்கள் எங்களுடைய சுயநலத்தினாலே இயற்கையை எத்தனை முறை நாங்கள் மாற்ற நினைத்திருக்கிறோம் என்று அதனுடைய கோர தாண்டவமாக கொரோனா என்ற கொள்ளை நோய் கூட
இயற்கைக்கு எதிராக நாங்கள் திரும்பியதால் என்பதை மறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயற்கைக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்த பொழுதெல்லாம் உம்முடைய படைப்பிற்கு எதிராக பாவம் செய்தோம் என்பதை நாங்கள் உணராமல் வாழ்ந்திருக்கிறோம். மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. மன்னிப்பு வேண்டுகிறோம், மன்னிப்பு வேண்டுகின்றோம். பாவியேசுவே, எல்லோரும் கரங்களை உயர்த்தி நம்மையே சரணாகதியை ஒப்பு கொடுத்து மாற்றுமே. ஆண்டவரே, நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மரியே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இயங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரை நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை
தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். பனிசா பனிசா நிசகா நிசகமா பாமக சகமபா பாமக சனிபா. நீதிமான்கள் கூடாரத்தில் வெற்றியின் குரலில் ஒலிக்கின்றது, தேனீக்கள் போல் சோடும் எதிரிகள் தீயிட்ட முல்லை போல் அழிவாரே. நீதிமான்கள் கூடாரத்தில் வெற்றியின் குரலில் ஒலிக்கின்றது, தேனீக்கள் போல் சோடும் எதிரிகள் தீயிட்ட முல்லை போல் அழிவாரே. ஆண்டவர் என் ஆற்றல் என் பாடல், என் மீட்பும் அவரே அவரேதான். ஆண்டவர் என் ஆற்றல் என் பாடல், என் மீட்பும் அவரே அவரேதான். வெற்றியின் நாள் இது அக்களிப்போம், ஆண்டவர் ஆசீர் நம்மோடு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபொழுது அவர்கள் நம்பவில்லை. அதற்கு பின் அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற பொழுது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது இயேசு அவர்கள் மத்தியில் தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானது பலி எல்லாம் வல்ல இறைவனாகி ஆண்டவர் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவ்வழிபொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய் ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஃபாதர் சகாயராஜ் மற்றும் மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த
கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கண்ணை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கண்ணை கைகளில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கண்ணை வாங்க வருகின்ற பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given in hands. Please take care of your belongings when you come to receive Holy Communion. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. சரி கரி சனி சா நீ சரி சனி நீ சா பமகம ப மகரி கம சரி கம பமகரி சா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா, நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. சரி கரி சனி சா ரி சரி சனி நீ சா பமகம ப மகரி கம சரி கம பமகரி சா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் எனில் வாவா, அனுதின உணவாய் எனில் வாவா. அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும்.
ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு நற்கருணை ஆராதனையும், தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும், காலை 9 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலி விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பிடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவசங்கி தினத்திற்கும் அமைதி ஜெபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. அன்னையின் அன்பு பக்தர்களை, நமது மாதா குலத்திற்கு அருகில் அமர்ந்திருக்கும் ஸ்டெல்லா மாரிஸ் ஒலி ஒளி காட்சியகத்தில் வேளாங்கண்ணி அருள் நிறை சுவடுகள் என்ற ஒலி ஒளி தொகுப்பு வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் அனைத்து அரசு விடுமுறை நாட்களிலும் காலை 10 மணிக்கு தமிழிலும் 11 மணிக்கு மலையாளத்திலும் திரையிடப்படுகின்றது. அனைவரும் கண்டு பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus channel. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, and at 3 p.m. benediction followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Konkani and 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and the Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for the good confession and silent prayers and for your spiritual needs. From Friday to Sunday and all the government holidays, at 10 a.m. in Tamil, at 11:30 a.m. in Malayalam, we are showing Arul Nirai Suvadugal in Stella Maris Audio Visual Hall near Madakalam. You are most welcome to watch the documentary at Stella Maris. We wish you all a pleasant and safe stay, the holy place of miracles. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டு கல்வி ஆண்டினுடைய இறுதி முதல் வெள்ளி முதல் சனிக்கிழமை இந்த குணமளிக்கும் வழிபாடு. அடுத்து மே மாதம் முதல் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி நாம் மே மாதம் வணக்க மாதம் தொடங்குறதுனால ஒவ்வொரு நாளும் மாதா குலத்தை நோக்கி அன்னையினுடைய திருத்தேர் பவனி, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை புது ஆயர்களால் திருப்பலி, பிறகு அவர்கள் தலைமை தாங்கிய அவர்கள் தலைமையிலே திவ்ய கருணை திருத்தேர் பவனி, பிறகு திரும்ப கருணை ஆசிரோடு அன்றைய மாலை வழிபாடு நடைபெறுகிறது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் ஆயர்களுடைய திருப்பலி. எனவே இந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி முதல் சனி ஞாயிற்றுக்கிழமை திருப்பணி பெற்றவர் மேதகு டாக்டர் அந்தோணிசாமி பாளையங்கோட்டை ஆயர் அவர்கள் ஆயராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இங்கு வந்து அன்னையினுடைய மாதாகுலத்திலே முதல் நன்றி திருப்பணி நிறைவேற்றிருக்கின்றார். எனவே இதற்கு பிறகு நாம் ஜூன் மாதம்தான் முதல் வெள்ளி முதல் சனிக்கிழமை இந்த வழிபாட்டை தொடங்க இருக்கிறோம். எனவே இந்த ஆண்டினுடைய கல்வி ஆண்டினுடைய இறுதி முதல் வெள்ளி முதல் சனி இந்த வழிபாட்டை நான் நடத்துகிறேன் என்று பிப்ரவரி மாதமே அருள் தந்தை ஆண்டோ சேசுராஜன் இடத்துல கேட்டுக்கொண்டார். வழக்காக நாம் குருக்களை அழைப்போம். எனவே இங்கு நான் இருக்கிறேன். என்னாலும் மக்களுக்கு ஆன்மீக அந்த நலனை, பலனை, சக்தியை, ஊக்கத்தை, குணமளிக்கின்ற ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே பல்வேறு காலகட்டங்களில் அவர் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருத்தலத்தில் இத்தகைய ஒரு குணமளிக்கின்ற ஜப வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே என்னிடத்தில் கேட்டார், நானும் சரியென்று விட்டு ஒத்துக்கொண்டேன். அதனால்தான் இன்றைய நாளும் நேற்றும் நாம் குருக்களை விழுந்து அழைக்கவில்லை. எனவே நேற்றும் இன்றும் தன்னுடைய குரல் வளத்தால், தன்னுடைய மறையுரையால், ஜப ஈடுபாட்டால் நேற்றும் இன்றும் ஒரு நல்ல
ஆன்மீக அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். குறிப்பாக இன்று அந்த குணமளிக்கின்ற வழிபாட்டிலே பல்வேறு விதமான அனுபவங்களை அவர் கொண்டு ஜெபித்து உங்களுடைய ஆன்ம பலனுக்காக மன்றாடினார். எனவே திருத்தலத்தின் சார்பாக அருள் தந்தை ஆண்டோ செர்ஜராஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் அதை அவர் விரும்பினார் அப்படிங்கிறது இப்பொழுது தெரியாது, பின்னரே விளங்கும். எனவே அவருடைய பணி சிறக்க அன்னையினுடைய அருள் ஆசீர் என்றும் அவருக்கு தொடர வேண்டும் என்று அவரை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அன்னையுடைய அருளால் ஆசிரால் இன்று போல் என்றும் வாழ்க என்று உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பின்ன உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசிரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரை பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது